ஹலோ ஹாய் ஹலோ. என்ன பண்ணுறேன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த ரெசிபி காட்டிடலான்னு சொல்லிட்டு உனக்காக வெயிட்டிங். இது அவரைக்காய் தாளிச்சு விட்டுருக்கேன், சாதம் வடித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி எல்லாமே தீயல் ஸ்பெஷல். தீச்சு வச்சுட்டேன், கிழங்கு வேக வச்சேன், அதுவும் ஓவர் குக்குடு. சாதம் வந்து தீஞ்சு போச்சு ரொம்ப. இட்லி ஊற்றி வச்சேன், அதுவும் தீஞ்சு போச்சு. நாளே சரியில்லை இன்னைக்கு வந்து அமாவாசையம். ஸோ அதனால் கீரை வந்து கடையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கடைய தானே கூடாது, பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருங்க. இது வந்து தோசை ஊற்றலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கேன். இந்த கட்லெட் மாதிரி வெஜிடபிள் போட்டு அதுக்கு வந்து இது வந்து இட்லி மாவில் கொஞ்சமாக ஒரு பூண்டு கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. இது வந்து மரவள்ளி கிழங்கு, இது வந்து கேரட், ஒரு கேரட், ஹாஃப் பீட்ரூட்டு, இது வந்து இது சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ. உங்கள் வீட்டில் மாவு கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்க வேணாம். இந்த மாதிரி போட்டு இதெல்லாம் போட்டிங்கனாலே ஃபில்லிங் ஆகிடும். தோசையும் கொஞ்சம் நல்லா ஏன்னா வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது கண்டிப்பாக பெருங்காயம் போடணும். பெருங்காயம், இந்த பைண்டிங்காக கொஞ்சமாக இது கோதுமை மாவு பைண்டிங். ஆமாம், அது இதுவாகும்ல, அதுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான மாவில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு இருக்கும், இதுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து முந்திரி சட்னி அரைக்கப்படும். முந்திரி நான் எடுக்கணும்னு நினைச்சேன். ஆமாம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், சீரகம். உங்ககிட்ட பொடி இருந்தால் போட்டுக்கோங்க, எங்கிட்ட இல்லை. வறுத்த சீரகப்பொடி போட்டால் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிட்டேன். கனிதாவுக்கு வந்து ஸ்நாக்ஸே கொடுத்து அனுப்பலாம். என்ன பண்ணுறான்னா ட்ராகன் ஃப்ரூட், இந்த ஆப்பிள், வாழைப்பழம் இது தவிர வேறு எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறா. கொடுத்து அனுப்பிச்சா அப்படியே ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வரான். இதுக்கப்புறம் கொடுத்து அனுப்ப மாட்டோமா அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறா. நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படிங்கிறா. சரி, நீங்கள் ஸ்நாக்ஸே கொடுத்து சரி, நான் ஏதாச்சும் கொடுத்து அனுப்புனா சாப்பிட்டு வராளான்னு செக் பண்ணுறதுக்காக நீங்கள் கொடுக்கல. நீ சொல்லுப்பா, நேற்று என்ன பண்ண? நேற்று கொடுத்து அனுப்பிச்சோம், சாப்பிட்டு வந்தா தொடவே இல்லை சுத்தமாக. இதை தான் பண்ணுறா, என்ன சொன்னாலும் அதை தான் பண்ணுறா. அப்புறம் என்ன பண்ணிட்டோம்? கருவேப்பிலை ஃபைனாக சாப் பண்ணது, இஞ்சி போடல, என்ன முடிஞ்சிச்சு. இஞ்சி வந்து பீல் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வேணும்னா ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் ஆனியன் சேர்க்கல. இஞ்சி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம், கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஆனால் குட்டீஸ்க்கு விளையாது, நமக்கு பெரியவங்களுக்கு போட்டுக்கலாம். அந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கலாம். சிக்காதான் நான் வாயில இது சிக்காது. இது வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் காலி வச்சுட்டு தான் இருக்கிறது. இன்னும் மிளகாத்தூள் வாங்கிட்டே வரல. வாங்கிட்டு வந்தால் ஒரே நாளில் வேலை முடியும். லைட்டாக சேர்த்துக்கிறேன். உனக்கு இதே கட்டிடுவேன்.
இது நீ சாப்பிட்ட ஞாபகம் இல்லையா? ஞாபகம்லாம் இருக்கு. ஆனா இப்போ எப்படி இருக்கும்னு தெரியல. நீயே சாப்பிடலன்னா அப்புறம் பசங்க எப்படி சாப்பிடுவாங்க? உன்ன மாதிரியே இருக்கு பிரணிதா. கடையில வாங்குறத உங்க பசங்க அப்படியான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கடையில வாங்குறத நம்பி தைரியமா சாப்பிடுறாங்க. நம்ம செஞ்சு கொடுக்குறத வாயில வைக்கிறதுக்கே அப்படி பயப்படுறாங்க. நம்ம ஏதோ கலந்து கொடுத்துட்ட மாதிரி. இந்த காரம் இந்த வேப்பலெல்லாம் அரைச்சி கொடுத்தா அப்படியே தயங்கி நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்றாங்க. செம்ம காண்டாவுது. நீ சொன்னா சட்னிக்கோ உனக்கும் சேர்த்து ரெடி பண்ணுவேன், இல்லைன்னா வந்து அப்படிதான். நீ ஃபர்ஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி வருதுன்னு. இல்லை கரெக்டாக அவங்களுக்கு போதுமா அப்படி பார்த்து. சட்னி இருக்கு ரெடி செய்ய போறேன். காய் இருக்குல்ல. அப்புறம் நீ அப்படியே மாத்தாத, உண்மையை சொல்லு. உனக்கு நம்பிக்கை இல்லை. பாருங்கப்பா எப்படி இருக்காங்கன்னு சொல்றேன். இந்த முட்டை கேட்டுட்டு இருக்கா ஜானு. பிரணீதா முட்டை கேட்டுட்டே இருக்கா. இப்போ வந்து பறவை காய்ச்சல் வந்துட்டு இருக்காமே, ஸோ அதனால வாங்கி வந்து செய்யல. அது எப்போ முடியும்னே தெரியல. வருஷம் வருது. என்ன இப்போ எப்போ முடியுதுன்னு தெரியல. இப்போதான் கண்டினியூஸாக கேட்டுட்டே இருக்காங்க முட்டை. ஜானு நேற்று வந்துல நான் நைட்டு 10:30 ஆயிடுச்சு. நான் இதெல்லாம் பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு அது க்ளீன் பண்ணிட்டு போய் படுக்கிறதுக்கு. நைட்டுக்கு பூண்டு கூட இங்கே இருந்துச்சு. அவன் வந்துல பூண்டு எடுத்து வச்சுக்கிட்டு உரிக்கிறதுக்கு எடுத்துட்டு போடுவாங்களா, இங்கே வெய்ய ஊக்கார் வந்துடுவாங்க கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். வச்சுட்டு அம்மா சிக்கனில் போடு, எனக்கு இப்போ சிக்கன் வேணுமா, நாளைக்கு செஞ்சு தரேம்மா, இன்னொரு நாள் செஞ்சு தரேன் அப்படிங்கிறேன். இப்போ வேணும் அப்படிங்கிற. சிக்கன் சொல்லி கொடுத்துட்டேன். எப்படியோ உனக்கு சிக்கன் செய்யவா சொல்லி கொடுத்து. அப்படியா? முதல்ல நீங்க கத்துக்கங்க, அப்புறமா சொல்லி கொடுங்க. இதுல சிக்கன் கத்து கொடுத்துறேன். ஏய் சொல்றதுக்கு கேக்குறதுக்கு. இந்த அடை மாதிரி தான் வரும். சின்னதாக போட்டால் கட்லெட், பெருசாக ஊற்றுனா அடை. நம்ம வச்சுக்கிறது தான் பேர். அவள் எப்படி போட்டாலும் அதுக்கு மைண்டில் சட்னி வச்சா சாப்பிடுவலாம் தெரியலையே. வைக்கிறேன் முந்திரி சட்னி. அது முதல்ல வீட்டில் அவளுக்கு அதை டேஸ்ட் பண்ணி காமிக்கணும். அதை பார்த்தாலே அதுதான் வந்து ஞாபகம் வரணும் ஸ்கூலில். அப்போ தான் சாப்பிடுவாங்க. இந்த பக்கம் ரெடி பண்ணிக்கலாம். பட்டர் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுருக்கேன். உப்பு செக் பண்ணிட்டு தான் அடுத்த ரவுண்டு ஊற்றணும். சட்னி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். முந்திரி இன்னும் கொஞ்சம் வேணும்ப்பா. ஒரு 10 முந்திரி போட்டுக்கலாம். ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கலாம். அவங்க வேணுமா வேணாமான்னு தெளிவாக சொல்லவே மாட்டாங்க. ஒரு 10 முந்திரி, 2 மிளகா, கொஞ்சம் இஞ்சி, 2 பூண்டு. இது வந்து வெந்து பூண்டு சேர்த்து போட்டுருக்கோம். ஏன் இந்த தோசை பிளான் பண்ணியிருக்கேன்னா, வந்ததுமே பசிக்குதுங்க. ஒருவேளை அவளுக்கு மீல் பத்தலைன்ற ஆட்டோ அதிகமாக இருந்துச்சுன்னா வந்ததுமே பசிக்குதுன்னு சொல்கிறா. அதனால் வந்து இது 2 சாப்பிட்டாலும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு பசி இருக்காது. அதனால் வீட்டுக்கு வந்ததுமே ரைஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக போட்டிருக்கேன். அந்த டிஃபன் பாக்ஸில் அவ்வளோதான் பிடிக்குது. இதுக்கு நேரம் சாப்பிடவே மாட்டா. இப்போ ஆட்டம் அதிகமாகிடுச்சா என்னன்னு தெரில. இவ்வளோ உள்ளே போயிடுதா, இது வரைக்கும் போயிடுதா, இவ்வளோ தான் போட முடியுது. இது வந்து தயிர் சாதத்துக்கு தான்.
அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் மாற்றணும். கொஞ்சம் லூஸாக தான் போட்டு அனுப்புகிறேன், அழுத்தி போட்டு அனுப்புகிறேன். இதுனா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும், ஹெல்த்தியும் இல்லை. அதுக்காக வெஜிடபிள் சாப்பிடவே மாட்டேங்க. நான் இது பீட்ரூட்டை வம்பு பண்ணி ஊற்றிக்கிட்டேன். சாப்பிடலன்னா பட்னி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாதான் சாப்பிட்றான். இப்போ தான் ஓரளவுக்கு சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்கா. சாப்பிட்றதே கிடையாது. ஒரு 2 வாரம் நம்ம கண்டுக்காம விட்டாதான் அவன் வந்து அவ்வளோ வந்து கேட்குறான். இல்லைன்னா எனக்கு என்னன்ட்டு போகிறான். அவள் பசியே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கே குட்டி சத்துதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொன்னேன். அவ்வளோக்கா வெந்துருச்சு. தண்ணி சுண்டனதை இறக்கிடலாம். போட்டேன் மிளகாத்தூள் தான் இல்லைல்ல, அந்த இது சாம்பார் போட்டு போட்டேன். இது வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். வெஜிடபிள் அடை, அடை கட்லெட். நம்ம வச்சுக்க வேண்டியதான் பேரு. நீ சின்னதா குட்டி குட்டியா ஊற்றினா கட்லெட்டு, பெருசா ஊற்றணும். ஐயோ ஆமா, ஏன் ஒரு பேரு பசிக்குது. இட்லி ரெடியாக சாப்பிடணும். சட்னி ரெடியாக இருக்குன்னா சாப்பிடலாம். நான் வந்து அவரை சாப்பிடுறேன். ஈவினிங்லாம் இல்லை, உன் பசங்களை வச்சுக்கா. நீ போயிட்டு வா பாப்போம். சார் போயிட்டு வாங்க, ரிலாக்ஸாக போயிட்டு வாங்க பாப்போம். வீக்கெண்டில் அவரைக்காய் ரெடி ஆயிடுச்சு. ஏன் குக்கரில் செஞ்சேன்னா அதில் வந்து கிழங்கு வேக வச்சேன், மரவள்ளி கிழங்கு. ஸோ அதனால் அந்த பாத்திரம் எப்படியே தேக்கி தான் போகிறோம். அதையே ஒன்று தாளிச்சிடலாம் சொல்லி தாளிச்சேன். அதை எடுத்து வச்சுட்டு இதுலேயே கீழே தாளிக்க வேண்டியதான். சட்னிக்கு வதங்கிடுச்சு, எடுத்து அரைச்சிக்கணும். பண்ணும்போது பெருசில் கிரியேட் பண்ணாதீங்க, சின்னதில் கிரியேட் பண்ணுங்க. இருக்கிறதுலே சின்னது. இதில் பண்ணால் வராது. இதில் வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது பண்ணுறதுக்கு, டக்குன்னு வேலை முடியுது. ஆனால் கழுவுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ இது வந்து அரைச்சிடலாம் சட்னியை. பட்டர் போட்டு வதக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். கொழுப்பு என்ன பண்ணுறது வச்சுக்க வேண்டியதா? பட்டர் தானே இருக்கு. அதுதான் நான் சொன்னேன், அதுதான் நீங்களும் சொன்னீங்க. ஆனால் நக்கல் மாதிரியே தெரிகிற மாதிரி இருக்கு எனக்கு. சரி, வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன பண்ணீங்க? எஸ்கேப் ஆகாத, சொல்லு, பதில் சொல்லு. என்னைக்கு நம்ம பாத்திரம் தேய்க்கிறேன்னு யோசிச்சேன் நான். இருங்க, இந்த சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கார சட்னி அரைக்கிறோம்ல, அதே தான். ஆனால் சாப்பிடும்போது ரொம்ப க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மஸ்ட் ட்ரை சட்னி. நான் புளியெல்லாம் சேர்க்கல, நம்ம கார சட்னி கொஞ்சம் புளி சேர்ப்போம். ஏன் ஒரு சைடு தேஞ்சு? செம்மையா இருக்கு. இந்த டேஸ்ட் பண்ணி பாருங்க. எதை கொடுத்தாலும் இப்படிதான் வெறுப்பேத்துற. அப்புறம் நான் எதுவுமே கொடுக்கலன்னு சொல்ல வேண்டியது. செம்ம கிரீமியா இருக்கு சட்னி. பொண்ணு டேஸ்ட் பண்ணி பாக்குமான்னு தெரியல, அப்படியே வச்சுட்டு வந்தோம். டிஃபன் பாக்ஸை மாற்றணும் பாருங்க. சட்னி வச்சிடலாம். இதுக்கு தாளிக்கெல்லாம் தேவையில்ல, அப்படியே வைக்க வேண்டியதான். அப்படியே நல்லா தானே இருக்கு. வெயிட் லாஸ் பண்ணுறீங்களா, அதை சாப்பிடாதீங்க. இது மை ஓன் ரெசிபி. இது எதுனா போட்டிருக்காங்களா எனக்கு தெரியாது. நான் எனக்கு இப்போ தோணுச்சு, அதனால இது பண்ணேன்.
எதனால இது தோணுச்சுன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் இது நார்மலாக செய்யல சாப்பிட மாட்டோம். நார்மல் வெஜிடபிள் சாப்பிட மாட்டாங்க. சட்னி அவளுக்கு பிடிக்கும், ஆனால் அது காரமாக இருந்தால் பிடிக்காது. சட்னி கொடுத்தோம்ச்சா கெட்டு போயிடும்ல. ஸோ இது எதனால இந்த சட்னி எனக்கு தோணுச்சுன்னா, நம்ம இது செய்வோம்ல பன்னீர் பட்டர் மசாலா, அது கிட்டத்தட்ட இதே ப்ரொசீஜர் தான். அப்படியே சாப்பிடவே நல்லா இருக்குல்ல. அப்படியே சாப்பிடலாம் தப்பு. சரி தோசை ஊத்துற சாப்பிட்றியா? இப்போ அது நம்பிக்கை வருதா? ஊன்றதுல ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்ல பாஸே. இருக்கு அது ஏதோ சும்மா கடமைக்கு சொல்ற மாதிரி இருக்கு. இது வேகிறதுக்கு கொஞ்சம் பெரிய தலைவலி. நம்ம 4 தோசை சுடுறது 2 தோசை சுட்டு சாப்பிட்டா சரி இல்லைங்க. இது நமக்கு உனக்கு மட்டும்தான். இப்போ வந்து நமக்கு இட்லி இருக்குல்ல, மறந்துட்டேன். சரி உனக்கு சும்மா டேஸ்ட் ஒன்றே ஒன்று ஊற்றுறேன். கட்டுறதா வேணாமான்னு சொல்லு, அப்புறமா ஊற்றுறேன். சரியா? லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி ஆயிடுச்சு. தோசை டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் எடுத்துகிட்டு போகணும். சும்மா கொஞ்சமாக ஊற்றலாம். நான் இந்த சட்னிக்கு ஃபேன் ஆகிட்டேன். அதுதான் லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு. நான் இது அவரைக்காய் வந்து ரெடி. இது இட்லி தான் சொன்னல, தீஞ்சிருக்கு பாருங்க. அடியில் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இது தப்பிச்சிச்சு. அதுவும் இவங்க கேட்டாங்க கேஸ்ல எதுனா வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. குக்கர் விசில் வரும்போதே மறந்துட்டேன் நான். இட்லி குக்கரு சாதம் வச்சது ஞாபகம் இல்லாம பாதியில குளிக்க போயிட்டேன். சாதம் வச்சது ஞாபகம் இல்லாம பாதியில குளிக்க போயிட்டேன். அது தீஞ்சு போயிடுச்சு. இவங்க வந்தாங்க, ஸ்மெல்லே வரல போகுது. அவசர அவசரமா வந்து வடிச்சேன். சாப்பாடு வந்து கொடூரமா வந்திருக்கு. சைட் டிஷ் எல்லாம் நல்லா இருக்கு. சாப்பாடு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாட்டி ஓலை வைக்கணுமா என்னன்னு தெரியல. தோசை அப்புறமா கீரை வந்து டிஃபன் சாப்பிட்டு வந்து கீரை வந்து அலசி அது ரொம்ப தான் செய்யணும். சரி அதனால சாப்பிட்டு வந்துடலான்ட்டுருவோம். இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.